ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். நேற்று வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் தாங்க அரைச்சி ஊற்றி செஞ்சேன். தேங்காய் ஊற்றி எல்லாம் வறுத்து அரைச்சேன். மிளகாத்தூள் அரைக்கணும். ஏன்னா இந்த வெயில் கம்மியாக இருக்கும்போது, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இதாகிடுச்சு, காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் இப்போ வெயில் அடிக்கிறாங்க, பார்க்கலாம். புளிக்குழம்பு, முட்டை சும்மா அப்படியே பெப்பரு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, பூண்டு போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு அப்படி பரட்டின மாதிரி, பொரியல் மாதிரின்னு சொல்ல முடியாது, கிரேவி மாதிரின்னு சொல்ல, அப்படி பரட்டி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை செய்யலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். கடைசிக்கு பார்த்தா சாப்பாடுங்க. புளி ரசம், இது பழசு தான், அதனால் ரசம் மட்டும் வைக்கல. சாப்பாடு, முட்டை, இது கீரை நான் என்ன செஞ்சேன், ஒரு பொண்ணு கொண்டு நேற்று கொடுத்தாங்க. கடைக்கு இதில் கீரை தெரியுதா என்னன்னு தெரில, மக்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால செடிங்களுக்கு போட்டுடலாம். ஏன்னா ஒய்யாமல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் அதுங்களும் பாவம் எந்த சத்தும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அரிசி தண்ணி கழுவி வச்சது, கோதுமை மாவு இதெல்லாம் இருந்துச்சு. செடி எல்லாமே கொஞ்சம் ஏன்னா எல்லாம் வாடி போகிற மாதிரியே ஆகுது. எதனால் அதிகமாகிடுச்சுன்னு தெரில, கருகி போகிற மாதிரி எல்லாம் அப்படி கருகி கொட்டுது. அதனால் சத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பிடி, ஒரு கைப்பிடி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நைட்டு துணி துவைச்சுங்க, அதெல்லாம் காய போட்டிருக்கிறேன். போயிட்டு இன்னொரு திருப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுக்கிறேன். இன்றைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. இந்த முருங்கைக்கீரை இப்போ செடிக்கு நான் போட போகிறேன். மெயினாக தான் சமையல் இது தான். டிஃபன் செய்யலை இன்றைக்கி. நேற்று மாவு இருந்துச்சு, தோசை ஊற்றினேன். தம்பி ஊருக்கு கிளம்பிட்டான். இது நமக்கு காலையில் இன்றைக்கி டிஃபன் கஞ்சி நான் கீழே ஊற்றிட்டு சேர்த்து அதில் வடித்த உடனே இந்த பறந்துட்டு வருது இல்லைங்களா கொசு, வடித்து இந்த பக்கம் வச்சேன். அது டக்குன்னு ஒரு பூச்சி அதில் விழுந்துடுச்சு. அதனால் கஞ்சி எடுத்து கீழே ஊற்றிட்டேன், உடனே சாப்பிடல. இன்றைக்கி மெயினான ரீசன் இது தான். நான் காலையில் இன்றைக்கி டிக்கர்ஷன் குடிச்சிட்டேன். 2 பேரிச்சம்பழம் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போயிடுவேன். மத்தியானத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல். வாங்க கடைக்கு போகலாம். கடைக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது. மிளகாயெல்லாம் கொஞ்சம் சாம்பார் பொடி போடுறதுக்கு வறுத்து அரைச்சிடலாமான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். துணியை போய் இந்த செடிக்கு போட்டு துணிகளை மாற்றி காய போட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்க்கலாங்க. மக்களை பாய்.